தமிழ்நாடு முழுவதும் சத்துணவு ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சத்துணவு ஊழியர்கள் காலமுறை ஊதியம், பதவி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கோரிக்கை காலமுறை ஊதியம் என்கிற ஏன்னா ரிட்டையர் ஆகி வெளியில போனா 2000 ரூபாய் பென்ஷன், அதை வைத்து நம்ம வாழ்க்கை நடத்த முடியுமா? சத்துணவு ஊழியர்கள் அந்த 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் இந்த அரசாங்கத்துக்காக உழைத்து விட்டு 2000 ரூபாய் பென்ஷனை வாங்கிட்டு வெளியில போயிருக்காங்க. அவங்களுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வரும் காலங்களில் அந்த 2000 ரூபாய் ஊதியம் அப்படிங்கிறது ஒரு சுகர் பிரஷர் வந்துட்டா அந்த மாத்திரைக்கு தான் சரியா இருக்கும். இதேபோல் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சத்துணவு ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை போலீசார் கைது செய்தனர். தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு சத்துணவு ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு செய்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் 8850 மற்றும் ஓய்வு பெற்று வீட்டுக்கு செல்லும் போது கொடைப்பணியாக எங்களுக்கு அமைப்பாளர்களுக்கு 5 லட்சமும் சமையலர் உதவியாளருக்கு 3 லட்சமும் தர வேண்டியதுதான் எங்களுடைய 3 கோரிக்கை. திருவாரூரில் சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்து சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். 5 லட்சம் அமைப்பாளருக்கும் சமையல் உதவியாளர்களுக்கு 3 லட்சம், இதையும்